ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிளாத்ல ஓரத்தை உருட்டி தைப்பாங்க இல்லையா? அது எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு இன்னொரு பேரு பீகோ ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டு தான் வந்து பீகோ ஸ்டிச் தைக்கிறதுக்கான ஃபுட்டு. ஓரத்தை உருட்டி தைக்கிறது. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டுல வந்து ஓரம் வந்து கொஞ்சம் உருண்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம துணி விட்டு தைக்கும்போது துணி இதில் விட்டோம் அப்படின்னா ஓரம் வந்து உருண்டு தைச்சிரும். ஸோ இப்போ இதை எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் உஷா ஜெனோமில் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடு சீலையும் இதில் எஸ்எஸ்ல ப்ளஸ்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பீகோ ஸ்டிச் வந்து அழகாக வரும். இப்போ நம்ம ஃபுட்டில் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஓரத்தில் உள்ள துணியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வளைஞ்சிருக்கு இல்லையா, அது உள்ள நம்ம கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு உருட்டி தைக்கணுமோ அந்த அளவுக்கான துணியை அதில் விட்டுட்டு ஃபுட்டை இறக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த அளவுக்கு உருண்டு போகணும். அதனால கொஞ்சமாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மெதுவாக தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடியில் இருக்கிற துணியை பின்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அப்போ தான் அது நவுற நவுற நமக்கு இந்த பக்கம் நகண்டு வரும். துணி ஈஸியாக போகும். முதல்ல மெதுவாக தைங்க. அப்புறம் இந்த துணியை இந்த அளவுக்கு கொஞ்சம் தூக்கி பிடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி தூக்கி பிடிக்க பிடிக்க அந்த வளைவு வழியாக அந்த துணி உள்ளே போயிடும். இப்போ நமக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா துணி வந்து நல்லா உருண்டு வந்திருக்கு. ஓரம் வந்து உருட்டி அடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம பீகோ ஸ்டிச்சுங்கிறது, ஓரத்தை உருட்டி அடிக்கிறது இந்த மாதிரி தான் தைக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக இதை தைச்சு முடிச்சிடலாம். இப்போ பார்ப்போம். பாருங்க, ஓரம் எவ்வளோ அழகாக சுருண்டு வந்திருக்கு. ஓரத்தை ஈஸியாக நம்ம இந்த ஃபுட்டு இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம உருட்டி அடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.